கொளுத்தும் வெயிலில் வின்டர் வேர் அணிந்து நாள் முழுவதும் நடித்ததால் விஜய்க்கு வேர்த்து கொட்டிக்கொண்டே இருக்கும். மழையில் நனைந்த விஜய் ஒரு இடத்தில் ஒதுங்கி நின்று சிறார்களுடன் பேசியபடி குளிரால நடுங்கும் உடலை சூடேற்ற தனது கைகள் ரெண்டையும் தேய்த்து கன்னத்தில் வைத்துக் கொள்வதை அவ்வளவு தத்ரூபமாக நடித்தார். ஸ்வெட்டர் தான் அழகே தவிர கொளுத்தும் வெயிலில் அது உருவாக்கிய உஷ்ணத்தால் கொட்டும் வேர்வையை பனி போல் பாவித்து பல மணி நேரம் நடித்து கொடுக்க எவ்வளவு அர்ப்பணிப்பு வேண்டும். அதை விஜய் நிறைவேற்றினார். அதேபோல் இயக்குனரின் திரைக்கதையில் அதன் அடித்தளமாக இருக்கக்கூடிய அதன் மையத்தை நோக்கி எழுதப்பட்ட காட்சிகளில் விஜய் காட்டும் இன்வால்வ்மெண்ட் தனி ரகம். அதே நேரம் தனது படங்களில் நல்ல பாடல்கள், நடனம், சண்டை காட்சிகளை எதிர்பார்த்து வரும் ரசிகர்களுக்காக சில விஷயங்களை விஜய் எதிர்பார்ப்பார். ஆனால் அதை இப்படித்தான் எனக்கு வேண்டும் என்று நம்முடைய கதை சொல்லலில் எந்த ஒரு குறுக்கீட்டையும் ஏற்படுத்தும் விதமாக கேட்க மாட்டார். அதை ஒரு வேண்டுகோளாக, அண்ணா இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் சீட்லேருந்து எழுந்து நின்று ஆடுற மாதிரியான ஒரு பாட்டு வச்சுக்கலாமா, அது ஸ்கிரிப்டை ரிலேட் பண்ணுற மாதிரி உங்களால் பண்ண முடியுமா பாருங்க என்பார். அப்படித்தான் சச்சின் படத்தில் அவரும் ஜெனீலியாவும் இணைந்து ஆடும் ஃபோக் சாங் அமைத்தேன். பிபாஷா பாசு கேரக்டரை அமைத்ததும் அவருடைய மாஸ் ரசிகர்களுக்காகத்தான். அதே மாதிரி